எழில் வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸை தரப்போறேன்னு சொன்ன உடனேயே எல்லாரும் என்ன சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கும்போது ஈஸ்வரியோ எழில் சீக்கிரமா எனக்கு இன்னொரு பேரப்பிள்ளைய தரப்போறான், எல்லாத்துக்கும் மேல அவன் இந்த வீட்டுக்கே வரப்போறான், அதை தான் அவன் சர்ப்ரைஸா சொல்ல போறான்னு சொல்லிட்டு கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன, எழிலோட சர்ப்ரைஸை கேட்டு முதல்ல ஆடி போக்க போறது ஈஸ்வரி தானன்றது நமக்கு நல்லாவே தெரிய வருது. சரி பார்க்கலாம். இந்த பக்கம் செலியன் கிட்டையுமே இந்த சர்ப்ரைஸ சொல்லணுன்றதுக்காகவே எழில் வீட்டுக்கு வரும்போது செலியனையுமே கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம எல்லாரையுமே உட்கார வச்சு முதல்ல நார்மலா பேசிட்டு இருக்காங்க. பாக்கியாவும் ரெஸ்டாரண்ட்ல தன்னோட பேட்டி எல்லாத்தையுமே மறுபடி போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே காமெடியா சொல்லி காட்டின எழிலும் பாக்கியா கிட்ட, ஏமா ஏன் நீங்க இந்த ஒரு பேட்டியவே இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறமா பாருங்க உங்களோட பையன் டெய்லியும் நியூஸ்ல வர்ற அளவுக்கு ஒரு செம்மையான டைரக்டரா வர போறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியாவும், எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும், இருந்தாலும் உன்னோட முதல் சக்சஸ பார்க்கும்போது என்னால் அதை கொண்டாடாம இருக்கவே முடியலடான்னு சொல்லிட்டு சரி மற்றதெல்லாம் பத்தி அப்புறமா பேசலாம், முதல்ல என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுடான்னு கேட்க, அதே மாதிரி இனியாவும் ஆமா நான் என்னால ரொம்ப நேரம் பொறுமையா உட்காந்துட்டே இருக்க முடியல, தயவு செஞ்சு என்ன சர்ப்ரைஸ் மட்டும் சீக்கிரமா ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ஈஸ்வரியும் ரொம்பவே ஆர்வத்தோட எழில்கிட்ட கேட்க, எழிலும் ரொம்பவே சந்தோஷத்தோட, உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் என்னோட ஃபர்ஸ்ட் படம், அதாவது எங்க அம்மா பேர்ல நான் ஆரம்பிச்ச என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, அதனால எனக்கு நிறையவே சான்சஸும் பேரும் புகழும் வந்துட்டு இருக்குன்றது. ஸோ இதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய ஹீரோவை வச்சு கூட படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புமே எனக்கு வந்திருக்கு, ஸோ அந்த படத்துல தான் நான் இப்போ இருக்கேன் கரெக்டா அப்படின்னு கேட்க, பாக்கியாவும் அதெல்லாம் தெரியும்டா, நீ என்ன சர்ப்ரைஸ் அதை மட்டும் சொல்ல, ஏன்னா இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஸோ இது சர்ப்ரைஸா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க, எழிலோ அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா, நான் கொஞ்சமா உங்ககிட்ட அந்த சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா நான் எந்த மாதிரி இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அந்த அளவுக்கு இல்லை, அதை விட அதிகமான ஒரு சூப்பரான ஒரு ஆளா நான் வந்திருக்கேன்றதை உங்ககிட்ட சொல்லணும்ல, அதனாலதான் இப்படி பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட முதல் படத்துக்கான சம்பளம் எனக்கு ஆல்ரெடி கிரெடிட் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் மேல என்னோட அடுத்த படம் ரொம்பவே பெரிய படம், பெரிய பட்ஜெட் படம்ன்றனால எனக்குமே இதுல டைரக்டர் சம்பளமா செம்மையான பைசாவை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பைசாவை சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய படத்தோட சம்பள பைசாவை மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை கேட்டுட்டு பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, எனக்கு தெரியும்டா நீ இதெல்லாம் ஒரு பைசாவா, இதுக்கப்புறமா பாரு இன்னும் நிறைய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும், நீ இன்னும் மிகப்பெரிய டைரக்டராக 50 கோடி 60 கோடின்னு உனக்கு மட்டும் சம்பளம் தர அளவுக்கு கூட நீ வளர்வடா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல. ஆனா இதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே, இனியாவும் அம்மா அதெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இல்லை, ஹீரோக்கு வேணா கொடுப்பாங்க, டைரக்டருக்கானாலும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் தான், அதுவும் அண்ணனுக்கு 2வது படத்திலேயே இந்த மாதிரி ஒரு சம்பளத்தை கொடுக்கறாங்கன்னா அப்போ அண்ணனோட மதிப்பு என்னன்றது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்ட ஆரம்பிக்க. அதே மாதிரி செலியனும் எழில பாராட்டிட்டு இருக்க, கோபியுமே எழிலுக்கு கன்கிராஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோ, என்ன இதெல்லாம் நல்ல விஷயம் தான், இருந்தாலும் நான் நினைச்சதை என்ன எழில் சொல்லவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு எழில் கிட்ட, சரி இருக்கட்டும், ஆமா உன்னோட படம் சக்சஸா முடிஞ்சிருச்சுன்னா நீ இந்த வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னியே, அது என்னாச்சு, நான் கூட அதுதான் நீ கொடுக்க போற சர்ப்ரைஸ் நினைச்சேன், சரி அந்த சர்ப்ரைஸ் தான் நீ சொல்ல போறேன்னு தெரிஞ்சிச்சு, சீக்கிரமா எல்லார்கிட்டையும் நீ இந்த வீட்டுக்கு வரப்போறன்ற விஷயத்த சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணத்தை எப்பவும் போலியே கோபி கிட்ட திணிக்கிற மாதிரி எழில் கிட்ட திணிச்சிட்டு இருக்க. ஆனா இதை பார்த்த பாக்கியாவும் எழிலுக்கு எது விருப்பமோ அதை அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு எழில ரொம்பவே சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு நேரம் கொஞ்சம் ஹாப்பியா பேசிட்டு இருந்த எழிலும் ஈஸ்வரி இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டா முகத்தை சுருக்கின மாதிரி வச்சுக்கிட்டு பாக்கிய கிட்ட, அம்மா நீங்களும் நான் இந்த வீட்டுக்கு சீக்கிரமா வரணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, ஈஸ்வரி என்னடா இந்த விஷயத்த போய் உங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்க, அவ போய் உன்னை இந்த வீட்டுக்கு வராதான்னு சொல்லிடுவாளான்னு கேட்க, ஆனா எழில் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவோ ஈஸ்வரி கிட்ட, அத்தை ஒரு நிமிஷம், ஏன் எழில் என்கிட்ட இப்படி கேட்கறான்னு எனக்கு நல்லாவே புரியுது, இங்க பாரு எழில், நீ இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான், ஆனாலும் எனக்கு அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, உன்னோட சந்தோஷம் எங்க இருக்கோ நீ அங்க இருக்கிறது தான், உனக்கு ஒருவேளை இந்த வீட்டுக்கு வந்தாதான் நீ சந்தோஷமா இருப்ப, இன்னும் நல்லா உன்னோட வேலையில கவனம் செலுத்தி எல்லாத்தையுமே சக்சஸா முடிப்பன்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீ இப்ப கூட இந்த நிமிஷம் கூட இந்த வீட்டுக்கே வந்துடு, நான் கூட அமிர்தாவையும் குழந்தையையும் கூட்டிட்டு வந்துடுறேன், ஆனா ஒருவேளை நீ இந்த வீட்டுக்கு வர்றது உன்னோட வேலைக்கோ இல்லைன்னா உன்னோட குடும்பத்துக்கோ டிஸ்டர்பன்ஸா இருந்தா நீங்க வரணும்ன்ற அவசியம் கிடையாது, நீ எங்க இருந்தாலும் என்னோட பையன் எனக்கு நல்லாவே தெரியும், அதே சமயம் நீ எங்க இருந்தாலும் உனக்கு என் மேல இருக்க பாசமும் எனக்கு உன் மேல இருக்க பாசமும் மாறவே போறதில்ல, உனக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ நீ அங்க இருக்கலாம், நான் உன்னை இங்க வான்னு சொல்லிட்டு வற்புறுத்தவே மாட்டேன், ஏன்னா இது உன்னோட லைஃப் உன்னோட உரிமைன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்பதான் எழில் லைட்டா சிரிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியா இதை சொன்ன உடனேயே ஈஸ்வரி ரொம்பவே கோபப்பட்டது மட்டும் இல்லாம, ஏ பாக்கியா உனக்கு உன் பசங்க கூட இருக்க சுத்தமா விருப்பமே இல்லையா என்ன, அவன் வரேன்னு சொன்னாலும் நீ வராதன்னு சொல்லிடுவ போலயே, உனக்குலாம் அம்மாவா இருக்க தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்க. ஆனா இந்த மாதிரி அவங்க பாக்கியாவை திட்டதை கேட்ட உடனேயே செலியன் இனியா எழில்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்ட, பாட்டி எதுக்காக நீங்க அம்மாவை இப்படி திட்டிட்டு இருக்கீங்க, அம்மா எல்லாத்தையுமே சரியா தானே செஞ்சிட்டு இருக்காங்க,
உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க. ஆனா ஈஸ்வரியோ, இங்க பாருங்க, உங்க அம்மாக்கு வேணா நீங்க இந்த வீட்டுக்கு வர்றதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா என் பேர பசங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இங்க பாரு எழில், செழியன், நீங்க சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வர வேலையை பாருங்க. நீங்க மட்டும் வரல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்க. ஆனா இவ்வளவு நேரம் பொறுமையா தன்னை திட்டிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்த பாக்கியாவும் தன்னோட பசங்களை ஈஸ்வரி மிரட்டதை பார்த்துட்டு ரொம்பவே கோபப்பட்டு, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு என்ன திட்ட மட்டும்தான் உரிமை இருக்கு, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மட்டும்தான் உரிமை இருக்கு. என் பசங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தான் அவங்க செய்வாங்க, அதை தான் நானும் விரும்புறேன். நீங்க உங்க பையன்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி என் பசங்க கிட்டையும் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்கன்னு சொல்ல. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியோ, நான் இது எல்லாத்தையுமே நம்மளோட குடும்பம் நல்லதுக்கு தானே செய்யறேன், இப்படி ஆளாளுக்கு அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஒரே குடும்பமா எப்படிதான் ஒன்னா சந்தோஷமா வாழ முடியும்னு கேட்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவோ, இங்க பாருங்க அத்தை, உங்களோட எண்ணம் தான் என்ன, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்படி இல்லைன்னா யாரும் சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க. ஆனா ஈஸ்வரியும், என்ன நீ இப்படி எனக்கு ஏறுக்கு மாறாவே பேசிட்டு இருக்க, உனக்கு புரியுதா இல்லையா, எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் சந்தோஷமா இருப்போன்றது உனக்கு எப்பதான் புரிய போகுது, சரி உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, ஆனா என் பேர பசங்களை நான் என் கூட தான் வச்சுப்பேன்னு சொல்ல ஆரம்பிக்க. ஆனா பாக்கியா இதுக்கு மேலேயும் ஈஸ்வரிய பேச விட்டோம், அவ்வளவுதான், அவங்களோட பையன் வாழ்க்கையை அவங்க எப்படி கெடுத்தாங்களோ அதே மாதிரி என் பசங்க வாழ்க்கையுமே அவங்க கெடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தோட, இங்க பாருங்க அத்தை, எது சந்தோஷன்றது என் பசங்களுக்கு தெரியும், அவங்க எடுக்கிற முடிவுல தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னா நான் அந்த முடிவை எக்காரணத்து கொண்டும் எதிர்க்கவே போறதில்லை. ஏன்னா உங்களோட பையனோட சந்தோஷம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து முடிவு பண்ணீங்களே, இப்ப பாருங்க உங்களோட பையன் யாருமே இல்லாம தண்ணி மரமா சந்தோஷம் மட்டும் இல்ல நிம்மதியுமே இல்லாம ரொம்பவே கஷ்டத்தோட இங்க உட்காந்துருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாரு கூடயும் தான் இருக்காங்க, ஆனா சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்க. இதை கேட்ட ஈஸ்வரியும், ஏன் அப்படியே சொல்ற, என் பையன் என் கூட இருக்கான், அவன் பசங்க கூட இருக்கான், அவன் குடும்பத்து கூட இருக்கான், அவன் சந்தோஷமா தானே இருக்கான்னு சொல்லிட்டு கோபியை திரும்பி பார்க்க. ஆனா கோபியோ பாக்கியா சொன்னது உண்மைன்ற மாதிரி ரொம்பவே ஃபீலிங்கோட உட்காந்துருக்காங்க. அப்போ கோபியோட முகத்தை பார்த்த உடனேயே, அப்ப நான் பாக்கியா சொன்னது உண்மைதானா, என் பையன் உண்மையாவே இப்போ சந்தோஷமா இல்லையான்னு சொல்லிட்டு கோபி கிட்ட, என்னடா கோபி, பாக்கியா சொல்ற மாதிரி நீ எங்க கூட இருக்கும்போது சந்தோஷமா இல்லையா, நிம்மதியா இல்லையான்னு கேட்க. ஆனா கோபியும், இல்லம்மா, என்னதான் உங்க கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தாலும் எனக்கு என்னமோ அது இன்னுமே திருப்தி அடையாத மாதிரி இருக்குமா, ஒரு முழுமையடையாத ஒரு குடும்பத்து கூட இருக்கிற மாதிரி இருக்குமா, உண்மையாவே நான் என்னோட சந்தோஷத்தை இழந்த மாதிரி தான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ராதிகா எனக்கு எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க நான் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சதுனால தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ராதிகாவை ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படுத்திருக்கீங்க. ராதிகாவுக்கே நான் அவ கூட இல்லாமல் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு புரிய வச்சிருக்கீங்க. அதனால தான் அவ என் கூட ஒன்னா சேர்ந்து இருக்க முடியலனாலும் என் சந்தோஷம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாதனமா புரிஞ்சுக்கிட்டு என்னை தனியாக இங்கே விட்டுட்டு போயிட்டா. ஆனால் என்ன, அவளுக்கு என்னால் கடைசி வரைக்கும் உன் கூட இல்லாமல் என்னால் முழுமையாக சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புரிய வைக்க முடியல. பட் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நீங்க தாமா. நீங்க உங்களோட சந்தோஷத்தை பற்றி மட்டும் தானமா யோசிச்சு பார்த்தீங்க. உண்மையாவே எனக்கு எது சந்தோஷத்தை எது எனக்கு உண்மையாவே கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கவே இல்லை. உங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக நான் இப்போ உங்க கூட இருந்துட்டு இருக்கமா. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு தான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லம்மா, என்னால எப்படி அந்த சத்தியத்தை மீற முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈஸ்வரிக்கு கொடுத்த சத்தியத்தால மட்டும்தான் அவங்க இங்க இருக்கிறதா பேசிட்டு இருக்க. இதை கேட்டோடனேயே உடஞ்சு போன ஈஸ்வரியும், அப்பன்னா நீ உண்மையாவே என் மேல இருக்க பாசத்தால இங்க இல்லையான்னு கேட்க. ஆனா கோபியும், இல்லம்மா, உண்மையாவே எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்க மேல பாசமா தான் இருக்கேன், ஆனாலும் நான் என் குடும்பத்தை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ராதிகாவையும் ஐயுவையும் பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச. இதை கேட்ட ஈஸ்வரியும் தலையில இடி விழுந்த மாதிரி, அப்பனா உண்மையாவே நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமா என்னன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. ஆனா பாக்கியாவும், இங்க பாருங்க அத்தை, இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க, பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களோட முடிவை நம்ம மதிக்கணும். அவங்களுக்கு எது சந்தோஷன்றது அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன பண்றாங்கன்றத நம்ம பார்த்தா மட்டும் போதும். அவங்களோட டிசிஷன்ல நம்ம தலையிடணும், அதை மாத்தணும்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா உங்களோட பையன் இப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் என் பசங்களும் கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் என் பசங்களுக்கு எது சந்தோஷமோ அதை அவங்க பண்றதுக்கான முழு சுதந்திரத்தை நான் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செலியன் கிட்டையும் இனியா கிட்டையும், இங்க பாருங்க, பாட்டி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்க அம்மா நான் சொல்றேன், உங்களுக்கு எது சந்தோஷமோ எங்க இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்க இருங்க. உங்க அம்மா கடைசி வரைக்கும் நீங்க என் கூட இல்லைனாலும் உங்களோட சப்போர்ட்டுக்காக பக்கத்திலே இருந்துட்டு இருப்பேன், அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சரி வாங்க போய் சாப்பிடலான்னு அந்த கான்வர்சேஷன் முடிச்சுட்டு அவங்க எல்லாரையுமே சாப்பிட கூப்பிட்டு போக. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரியும் ரொம்பவே ஷாக்கிங்கோட உட்காந்துருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு வழியா பாக்கியா தனக்காக இல்லைனாலும் தன்னோட பசங்களுக்கு ஒண்ணுன்னா உடனடியே முன்னாடி வந்து ஈஸ்வரி என்னென்ன தப்புலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாம இது சரியான விஷயமும் அதை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ பாக்கியாவோட இந்த சூப்பரான அதிரடியான விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறமாவது ஈஸ்வரி உண்மையாவே எது சரியான விஷயன்றதை புரிஞ்சு நடந்துப்பாங்களா, அப்படி இல்லைன்னா எப்படி தன்னோட பையனோட வாழ்க்கையை கெடுத்தாங்களோ அதே மாதிரி தன்னோட பேர பசங்களோட வாழ்க்கையுமே கெடுக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்க போறாங்களா? இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.